என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே. இமானுவேல் சேனார் அவர்களுடைய மணிமண்டப பணி இதுவரைக்கும் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது சம்மந்தமான வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது. இதுவரைக்கும் 2 முறையும் பார்த்திங்கன்னா அது அதோட வழக்கோட இறுதி தீர்ப்பு ஒத்தி வச்சுருக்காங்க. இன்று ஐயா இமானுவேல் சேனாரோட மணிமண்டபம் எந்த அளவில் கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கு அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்து ஒரு 75% பணிகள் முடிஞ்சிருச்சு. கூடிய விரைவிலே ஐயா இமானுவேல் சேனாரோட மணிமண்டபம் திறப்பானது நடைபெறும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் என்ன வேலைப்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்ற பார்க்கலாம் வாங்க. சீட்டா அது எப்படி என்ன கணக்கு அப்படியா? இல்லையே, மணிமண்டபம் நிறைய இடத்துல ரூட் அத்தனை போட்டுருக்கு. அது எப்படி இங்கே மட்டும் காரம் போடுறாங்க? அது எங்க யாருமே கேட்கலையா? என்ன சொல்லுங்க? அது சீட்டை போட்டு அது என்ன பண்ணுறோமா? 3 கோடி வாங்குறதுனாலயா? இந்த நமக்கு மட்டும் இந்த அரசு இப்படி செய்தா இல்லை என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது ரூப் ஸ்லாப் தானே போடணும். ஸ்லாப் போடணும். அது என்ன அர்த்தத்தில் தாரம் போடுறாங்கிறால அது என்ன அர்த்தம்? ஏன்னா மணிமண்டபம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூப் ஸ்லாப் தான் போடுவாங்க. தனிப்பட்ட முறையில் மண்டபம் ஏதாவது போடுறாங்க அப்படின்னா கூட அது சொல்கிறதில்ல. ஓகே, நான் அங்கிட்டு போகிறதுக்கு சீட்டு மாதிரிங்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி வரும். இல்லை அப்படி கிடையாதுல்ல, ரூப் ஸ்லாப் தானே போட்டானது. இப்போ பேருக்கு பண்ணுற மாதிரில இருக்குது, சும்மா கடமைக்கு பண்ணுற மாதிரில இருக்குது. சரி, என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அது சம்மந்தமான ஒரு காணொலி பதிவு செய்வோம். அப்படி கிடையாது, ரூப் ஸ்லாப் போகிறாந்தாலும் அவன் இதெல்லாம் போட்டாங்களே, இதெல்லாம் போட்டிருந்தா அதுவும் போட்டிருக்கணும்லண்ணே. அப்படியா?